இன்றைக்கி வந்து சூப்பரான டிஷ் தாங்க நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நான் வந்து போன வாரம் எறா தொக்கு செஞ்சிருந்தேன். ரொம்பவே அருமையா வந்திருந்தது. ஸோ, அதே அளவில உங்களுக்கு வந்து நான் வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு வீட்ல இருக்க பொருள வச்சு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 1/4 கேஜி அளவு நல்லா பெரிய பெரிய எறா வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமா உப்பு போட்டு அந்த உப்பு காரம்லாம் இறங்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்ஷுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில சோம்பு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு நீங்க வந்து தாளிச்சுக்கோங்க. 2 மிளகு. எறா வந்து வாய்வுங்க. ஸோ, எந்த ஒரு டிஷ்ஷுலுமே 2 மிளகு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ, பூண்டு நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. ஏன்னா வந்து நம்ம வாய்வு போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இத நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே எவ்வளோ வெங்காயம் போட்டோமோ, அதே சம அளவு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி சம அளவு போட்டிங்கன்னா, நான் தொக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கு. வெங்காயம், தக்காளி வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா சாஃப்ட்டா வதங்குனதுக்கப்புறம், நான் எடுத்து வச்சிருக்க எறாவ வந்து இதில சேர்த்துக்கிறேன். எறா சேர்த்து நல்லா எறாலேருந்து நம்மளுக்கு அந்த ஜூஸ் வந்து வெளியில வரும். ஸோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணிலாம் எதுவும் தெளிக்காம ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, எறாலேருந்து தண்ணி விடும். ஸோ, அதில வந்து நான் என்ன பண்றேன்னா, சோம்பு தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துருக்க அளவு. மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாய் தூள். குழம்பு மிளகாய் தூள் நம்ம வந்து இறால மேரினேட் பண்ணியிருக்கோம். ஸோ, 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா ஜீரகத்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்குனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இறால இருக்க தண்ணி எல்லாம் முழுசா வெளியில வந்ததுக்கப்புறம், லைட்டா நீங்க தண்ணி ஊத்தி சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 100 எம்எல் அளவு தண்ணி நான் ஊத்தியிருப்பேன். ரொம்ப இறால தண்ணி ஊத்திட்டிங்கன்னா சலசலன்னு ஆயிடும். நார்மலாவே எறா வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஸோ, ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க அந்த எறாவ அப்படி தொட்டு பார்த்தீங்கனாலே, அதாவது ஒரு ஃபோர்க் வச்சு செக் பண்ணீங்கனாலே, நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கும் உங்களுக்கு. நம்ம சேர்த்த அந்த கரம் மசாலா, ஜீரகத்தூள் வாசனைலாம் ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் மசாலாவும் சேர்க்காம, இந்த மாரி எறா தொக்கு வந்து நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரசம் சாதம் கூட செம்ம அட்டகாசமா இருந்ததுங்க. கண்டிப்பா எனக்கு ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ஸா போஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்கள மீட் பண்றதா சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய நல்ல நல்ல வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். நன்றி, வணக்கம்.